ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட்டும் கூடங்க. அதே நேரத்தில் பாசிப்பருப்பில் இப்படி ஒரு ஸ்வீட் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களை எல்லாரும் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ஹெல்தியான ஸ்வீட். அதே நேரத்தில் கொஞ்ச நாள் வச்சும் சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் மினிமம் 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் இந்த பாசிப்பருப்பை நம்ம விசில் கொடுத்து வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த பாசிப்பருப்பை அந்த நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம பாசிப்பருப்பு இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இதில் தண்ணியும் பால் சேர்த்து நம்ம இந்த பாசிப்பருப்பை வேக வைக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தண்ணி 2 மடங்கு பால். அதாவது 1/2 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு தண்ணி 1 கப்பு பால் சேர்த்து 4 விசிலுக்கு கண்டிப்பாக இதை வேக வைக்கணுங்க. அப்போதான் இந்த பாசிப்பருப்பு ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த பாசிப்பருப்பை நல்லா சூடாக இருக்கும் போதே மற்ற வச்சு நல்லா மசிச்சிடலாங்க. பட் என்னதான் மற்ற வச்சு மசிச்சாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி திப்பியாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா ஆற விட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு அகலமான பேனில் எடுத்து நம்ம சிம் ஃப்ளேமில் இதை கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது அரைச்சி எடுத்ததை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டாந்துருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவை இதில் சேர்த்து கிண்ட போகிறோம். இந்த அரிசி மாவை சேர்த்து கிளறினதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கப்புறமேட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு இந்த மாவை வந்து நல்லா வேக வைக்கணுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த மாவு பேனில் அடியில் ஒட்டவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும். ஓரளவுக்கு நல்லா திருப்பி கொடுத்து சிம்மிலேயே நம்ம வேக வைக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சி பேனில் ஒட்டாத கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். ஸோ சுத்தமாக கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் வந்துடும். அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமேட்டு மாவு சூடாக இருக்கும்போதே ஒரு டீஸ்பூன் அதில் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி உருண்ட அளவுக்கு நல்ல சாஃப்டான இந்த மாதிரி மெதுவான ஒரு பாலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாவு கொஞ்சம் செட் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்குரிய ஜீரா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜீராவுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தண்ணிக்கு 1/2 கப்பு சர்க்கரைங்க ஈக்குவலாக சேர்க்குறோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் திக்கான ஜீரா வந்து இதுக்கு தேவைப்படும். ஜீராவோட கன்சிஸ்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் ஜீராவோடைய தண்ணி சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொதி வரதுக்கு வெயிட் பண்ணுங்க. கொதி வந்துருச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 ஏலக்காய்களை கிள்ளி போட்டு அதை ஆஃப் பண்ணி செட் பண்ணிடுங்க. அதுதான் ஜீராவோட கரெக்டான பதம். ஜீரா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நமக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி தட்டில் நமக்கு தேவையான அளவு எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி ஷேப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வறுத்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. இதில் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம குலாப் ஜாமுன்ஸும் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது ஃபேன் வந்து ஓடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபேன் காற்றுல நம்ம மாவு வந்து காய காய இது நம்ம எண்ணெயில் போடும்போது இது வந்து உதிரி கொடுத்துரும். இதனால் எவ்வளோ தூரத்துக்கு மாவில் ஈரத்தன்மை இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு உதிராமல் நமக்கு வறுத்தெடுக்க முடியும். இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி உருட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை சிம் பண்ணிட்டு நம்ம ஷேப் பண்ணி வச்சிருக்கிற அந்த குட்டி குட்டி உருண்டைகளை இதில் போட்டுடலாம். உருண்டையெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை ஃப்ரை ஆக விடுங்க. ஓரளவுக்கு இது வெந்து மேலே ஃப்ளூட் ஆகுங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை திருப்பக்கூடாது. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதே நேரத்தில் நிறைய உருண்டைகளை ஒரே நேரத்தில் போட்டு வறுக்க வேண்டாங்க. அப்படி வறுக்கும் போதும் ஒன்று லேசாக இடிச்சதுன்னா கூட உடஞ்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈடாக போட்டு நல்லா பேப்பர் டவலில் ரெடி பண்ணி வச்சிடலாம். இது உருண்டை ஷேப் இல்லாமல் தட்டை ஷேப்பாக இருக்கிறதுனால இதில் எல்லா சைடும் ஜீரா ஊறுறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம்.
அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஈவனாக அடுக்கிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜீராவை இது மேலே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரே நேரத்தில் இந்த மாதிரி எல்லா டிசைன் உருண்டைகள் மேலேயும் நம்ம இந்த ஜீராவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால எல்லாமே ஒரே டைமில் நமக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு இதை எல்லாத்தையுமே இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுருங்க. அப்போது இந்த ஜீரா வந்து ஈவனாக எல்லா சைடும் கோட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இதில் வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஜீரா ஊற்றும் போது ஜீரா ரொம்ப சில்லுன்னு இருந்தது, ஆறி போயிருந்தது அப்படின்னா ஜீராவை லைட்டாக சூடு பண்ணி இது மேலே நம்ம ஈவனாக சேர்த்துடலாம். ஏன்னா ஜீராவில் கொஞ்சமாவது சூடு இருந்தால் தான் இந்த வில்லைகள் அந்த ஜீராவை ஓரளவுக்கு நல்லா அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் 4 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 8 மணி நேரம் இது ஊறணும். இதை வறுத்து எடுத்துருக்கிற ஸ்வீட்டுன்றனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இது 8 மணி நேரம் ஆச்சு. இதை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் அந்த ஜீரா வந்து அவ்வளோ அழகாக உள்ளே இழுத்துருக்கு. இதை நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போதும் அந்த மேல் லேயரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லேயரும் அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்களேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.